வணக்கம் மக்களே, இது நம்ம சோக்கோ ஸ்பேஸ் சேனல். நான் இன்னைக்கு என் பசங்களோட ஆனுவல் டே செலிப்ரேஷன் ப்ரிப்பரேஷனு, அப்புறம் அவங்களுக்கு மேக்கப் பண்ணுறது அதெல்லாம் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். சின்னவளுக்கு மத்தியானம் 2:30 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. பெரியவளுக்கு அவள் கொஞ்சம் saree மாதிரி கட்டுறதுனால 5:30க்கு வந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. நார்மலாகவே இவங்க ஸ்கூல் ஆனுவல் டே மத்தியானம் 2:30க்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் 3 o'clock மேலே தான் ஆரம்பிக்கும். ஆரம்பித்ததுக்கப்புறமுமே முடியறது எப்படியும் 9, 10 இதுவரையும் முடியறதை நாங்கள் பார்த்ததே இல்லை. எங்கள் கிட்ஸோட ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே நாங்கள் அப்படியே கூப்பிட்டுட்டு வந்துடுவோம். நாங்கள் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே அப்படி தான். அவங்கவுங்க கிட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே அவங்கவுங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. சின்னவளுக்கு அவளுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் போடணும் அதெல்லாம் மிஸ்ஸே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. அதனால் அதை அப்படியே நான் கொண்ட மாதிரி போட சொல்லியிருந்தாங்க. ரெட் கலரு அப்புறம் ஒயிட் கலர் கிளிப்ஸ்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ண மாதிரி தலையில் போட சொல்லியிருந்தாங்க. அதனால் அவளுக்கு அப்படியே கொண்ட மாதிரி போட்டு விட்டுட்டேன். இவளுக்கு நார்மலான ஒரு மேக்கப் தான். ஜஸ்ட்டு அந்த கொண்டை மட்டும் போடணும், சைடில் லைட்டாக பின்னின மாதிரி பின்னாடி கொண்டை போடணும்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும்தான், மற்றபடி போட்டு எதுவுமே வைக்க வேணாம் அது மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா ஏஐ டான்ஸ் இல்லை, கொஞ்சம் மாடர்னாக இருக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணாங்க. இருந்தாலும் இவளுக்கு கொடுத்த ட்ரெஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எப்படின்னா அந்த ஹோடி டைப்பில் ஒயிட் ஃபேண்ட்டும் மேலே ஒரு ஸ்வெட்டராக கூட நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ரீயூசபிளாக கொடுத்துட்டாங்க. ஏன்னா சில சமயம் எப்படி கொடுத்துருவாங்கன்னா ரொம்ப ஜிகுன்னு ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சில சமயம் அது ரீயூஸ் கூட பண்ண முடியாது, அது ஒன்ஸ் தான்ற மாதிரி இருக்கும். பட் இந்த வாட்டி அவளுக்கு அந்த மாதிரிலாம் தரல, நல்லதாக தான் தந்திருக்காங்க. அது வரையும் நல்ல விஷயம். இவளுக்கு ஜஸ்ட்டு பவுடர் மட்டும் அடிச்சுட்டு அப்படியே ஐப்ரோ பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே லிப்ஸ்டிக் மட்டும் லைட்டாக போட்டு கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அவள் மேக்கப்பும் கொஞ்சம் சிம்பிள் தான். இவள் ஃபஸ்ட்டே ரெடி ஆகிட்டா. அதனால் இவளை 2:30க்கெலாம் அவங்க அப்பா போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டாங்க. என்ன பிளான்னா, இவளோட பெர்ஃபார்மன்ஸை நாங்கள் எல்லாம் சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் அவளை ரெடி பண்ணி அப்புறம் கூப்பிட்டு போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு. பட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவள் ப்ரோக்ராமை இவள் 12th ப்ரோக்ராமாக இருந்தது. ஆனால் இவளோடது 17th ப்ரோக்ராமாக மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அதேமாரி பெரியவளோட ப்ரோக்ராமையும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அதுதான் கொஞ்சம் எங்களுக்கு இதாக இருந்தது. அதனால் என்ன பண்ணோன்னா, இவளை மட்டும் அனுப்பி விட்டுட்டோம். அப்புறம் நானும் பேரலாக பெரியவளுக்கும் அப்படியே மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படியும் இப்போ saree கட்ட ஆரம்பித்து மேக்கப் போட்டால் கரெக்டாக இருக்கும், நம்ம போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் பெரியவளுக்கும் அப்படியே மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டேன். சரி, மேக்கப்லாம் போட்டாச்சு, சின்னதாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு, 1-2 ஸ்டெப்பை போட்டு காமின்னு சொன்னேன். அதனால் அவள் அப்படியே லைட்டாக ஆடி காமிச்சா. சரி, எப்படியும் நம்ம ஸ்டேஜில் பக்கத்தில் போய் பார்க்க முடியாது. ஏன்னா 2:30க்குனா எப்படியும் கிண்டர் கார்டன் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே சீக்கிரமாக ஃபஸ்ட்லேயே உட்காந்துருவாங்க. பட் நம்ம போகிறதுக்குள்ளே எல்லாமே நம்ம பின்னாடி தான் உட்கார்ற மாதிரி இருக்கும். நம்ம அதை வீடியோ எடுக்கணுன்னா கூட நம்ம ஜூம் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி. பெரியவளுக்கு தான் இந்த மாதிரி கொண்ட மாதிரி போட்டு அந்த முடியை வர வச்சு அது மேலே ஒரு பேண்டு மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா ஹேரை வச்சு பின்னணும். நான் இதுவரையும் இந்த எக்ஸ்ட்ரா ஹேர்லாம் பின்னுனதே கிடையாது. அதனால் எனக்கும் ரொம்ப இதாக தான் இருந்தது, எப்படி பின்ன போகிறேன்னு சொல்லிட்டு. சரி, ஏதாவது வீடியோ பார்த்து நம்ம பண்ணலாம், நமக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட்டு ஏதாவது பார்த்து கூட நம்ம பின்னிடலான்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன்.
எப்படியோ அப்படி இப்படின்ட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஹேரை வந்து இவளோட ஹேரோட அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே பின்ன ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணேன்னா, அந்த கொண்ட மாதிரி போட்டிருக்கேன்னா அதுக்கு கீழேயே அந்த கேட்ச் கிளிப் மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு செக்யூர் பண்ணிட்டேன். அப்புறம் இவளோட ஹேரோடையே அந்த எக்ஸ்ட்ரா ஹேரையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே பின்ன ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் அதையும் வந்து இது மாதிரி கட்டணும்னு சொல்லிட்டு அது சுத்தமாக எனக்கு தெரியவே இல்லை எப்படி பண்ணுறதுன்ட்டு. என்ன பண்ணேன், அந்த ஹேரோடய சேர்த்து கட்டிட்டு அப்படியே அதையே பின்னிட்டு அதோடய ஒரு முடிச்சு போட்டு விட்டுட்டேன். சரி இப்போதைக்கு எப்படி ஏதோ மேனேஜ் பண்ணி அனுப்பிடுவோம், அது ஒன்று தான் எனக்கு இதாக இருந்துச்சு. அது கரெக்டாக தப்பான்லாம் இல்லை, பார்க்கும்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது அது ஒரு கரெக்டாக அது நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சால் போதும்ன்ட்டு அப்படியே கட்டி அதிலே ஒரு ஹேர் பின்னை குத்தி அப்படியே விட்டுட்டேன். பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. ஃபைனல் அவுட்புட் நம்மளுக்கு ஒரு அளவுக்கு நல்லா தான் வந்திருந்தது. சரி அப்படியே மேனேஜ் பண்ணியாச்சு நாங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஹேர் அவுட்புட் அவ்வளோதான். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதில் அப்படியே பூ வச்சு அனுப்பிச்சாச்சு. பூ வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஏன்னா அப்படியே சுற்றி வைக்கலாமா இல்லை ஏதாவது ஒரு டிசைனாக வைக்கணுமா அதெல்லாம் தெரியல. சரி அப்படியே வைப்போம், சுற்றி அப்படியே ஹேர் பின் அப்படியே குத்தி விட்டுட்டாங்க. அவ்வளோதான், என்ன ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருக்க போகிறாங்க, அதுக்கு எதுக்கு ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும் சொல்லிட்டு தான். ஆனால் கீழே வந்து விழுந்துடக்கூடாது, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தனியாக கல் விழுந்துடக்கூடாதுன்னு மட்டும் நிறையா பின் அப்படியே அங்கங்கே ஹேர் பின்னை நிறையா குத்தி வச்சுட்டேன். ஆனால் ஒரு வழியாக ஃபைனலாக ஒரு பூவெல்லாம் வச்சு ஒரு லுக் கொண்டு வந்தாச்சு. அடுத்து மேக்கப் தான். மேக்கப்க்கு ஒன்றும் பெருசாக பண்ணல, ஜஸ்ட்டு அப்படியே ஒரு ஃபவுண்டேஷன் க்ரீம் மாதிரி இருக்குல்ல, அதை அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டு அது மேலே ஜஸ்ட்டு அப்படியே காம்பேக்ட் பவுடர் அடிச்சுட்டு ஐப்ரோ. அப்புறம் இந்த ஐ மேக்கப் தான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா வந்து அவளுக்கு அந்த பரதநாட்டியம் லுக்கோட மெயினே வந்து அந்த ஐ மேக்கப் தான். அப்படியே கண் மட்டும் நிறைய மை மாதிரி போட்டு கண் மட்டும் அப்படியே ஓப்பன் பண்ணால் அப்படியே நல்லா ஹைலைட்டடாக காமிக்கணும். சரி அதை நம்ம ட்ரை பண்ணுவோம்னு நினச்சி சும்மா ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணேன். என்ன பண்ணேன்னா, அந்த ஐலைனரை வச்சு அப்படியே வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே அப்படியே கலர் அடித்து விட்டுட்டேன். அதுதான் பண்ணேன். எனக்கான இந்த மேக்கப் போடுறது அதெல்லாம் அந்தளவுக்கு இஷ்டம் கிடையாது. சின்ன வயசில் நம்ம போட்ட ஒரே மேக்கப்பு பவுடர் தான். பவுடர் அடிச்சுட்டு இந்த ஸ்டிக்கர் பொட்டு கூட வாங்கி தர மாட்டாங்க. ஜஸ்ட்டு சாந்து பொட்டில் ஒரு பொட்டு வச்சுட்டு போயிடுறது, அவ்வளோதான். மற்றபடி இந்த காம்பேக்ட் பவுடரு, இந்த ஐப்ரோ அது எதுவுமே பண்ணது கிடையாது. பட் அது இப்போல்லாம் மாறிப்போச்சு. இப்போல்லாம் அது மாதிரி இருக்கணும்னா யாராலையுமே இருக்க முடியாது. நம்மளும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும்ல. நம்மளும் கொஞ்சமாச்சும் லைட்டாக ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக மேக்கப் ரொம்ப பண்ணலனாலும் ஜஸ்ட்டு பவுடரு, மாய்ஸ்சரைசரு, அது மேலே ஒரு பவுடரு, அவ்வளோதான். இப்போது அந்த மாதிரி மேக்கப் தான் நான் போட்டுட்ருக்கேன். பட் இந்த பரதநாட்டியம் லுக்கு, இந்த மாதிரி டான்ஸ் அப்போல்லாம் ரொம்ப ஹெவியாக மேக்கப் போட்டால் தான் கொஞ்சமாவது ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாவது ப்ரைட்டாக தெரியும். அதனால தான் சரி இவளுக்கு இன்றைக்கி அது மாதிரி மேக்கப் போட்டேன். பட் எனக்கு கொஞ்சம் பயம்தான். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம இந்த வயசுலேயே யூஸ் பண்ணுறது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. பட் ஒரே ஒரு நாள் கொஞ்ச நேரம் தான்றதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு பண்ணேன். பட் அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் சின்ன வயசில் யூஸ் பண்ணாததுனால தான் இப்போ இந்த ஏஜ் வரையுமே கொஞ்சமாவது நம்ம ஸ்கின்லாம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அதுதான் நானும் சொல்லுவேன், அதெல்லாம் ஒரு நல்லதுக்கு தான். அப்புறம் ஐ மேக்கப் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஐப்ரோ மட்டும் லைட்டாக போட்டுட்டு
எனக்கு சின்னவளோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு பார்க்கணுன்னு அது வேறு ஆசையாக இருந்தது. இது நம்ம ரெடி பண்ணி போகிறதுக்குள்ளே அது முடிஞ்சிருமோன்னு அந்த டென்ஷன் வேறு எனக்கு. சீக்கிரமாக போடணுன்ட்டு போட்டுட்டு இருந்தேன். நார்மலாக இந்த மாதிரி ஐ மேக்கப் போட்டால் கொஞ்சம் பேய் மாதிரி தான் இருக்கும். பட்டு இந்த மாதிரி காஸ்டியூம்ஸு, பரதநாட்டியம் அதுக்கெல்லாம் வந்து போட்டால் இந்த சாரீ நகைலாம் போடும் போது அதெல்லாம் மேட்ச் ஆகிடும். அதுதான் ஒரு இது. அப்புறம் மேக்கப்லாம் முடிஞ்சிருச்சு, சாரீ கட்ட ஆரம்பிச்சிடலான்ட்டு என்ன பண்ணேன்னா, என் ப்ளவுஸை தான் அப்படியே மாடிஃபை பண்ணி அவளோட சைஸ்க்கு அப்படியே ஜஸ்ட்டு நானே ஒரு தையல் ஓட்டிட்டேன். சரி இதுக்கு என்ன கடையில் போய் கொடுத்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டிட்டேன். ஜஸ்ட்டு கை அப்புறம் அந்த ஹிப்ஸ் சைஸு அதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிட்டு அப்படியே சாரீ மாதிரி கட்டிட்டேன். ஏன்னா ப்ரீப்ளீட் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா அந்த சாரியோட அந்த ஃப்ரண்ட்டு மேலே போடுற பார்ட்டை மட்டும் கொஞ்சம் சின்னதாக ப்ரீப்ளீட் பண்ணி வச்சதுனால கொஞ்சம் சீக்கிரமாக அன்றைக்கி ரெடி ஆயாச்சு. சாரீ கட்டுறது எனக்கு அந்தளவுக்கு பெரிய சேலஞ்சிங்காக எனக்கு தெரியல. அப்புறம் நம்ம நகை செட்டு வாங்கினோம்ல, அதெல்லாம் அப்படியே போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டே ஒட்டியானதை போட்டுட்டேன். அப்புறம் தான் யோசித்தேன், என்னடா அது ஃபஸ்ட்டு ஒட்டியானதை போடக்கூடாது. ஏன்னா கட்டிட்டேன், அந்த முடி எல்லாத்தையும் வச்சு அப்படியே பேக்கில் கட்டினதுனால இந்த செயினை வந்து போடுறது கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை திரும்பி ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி அதை எல்லா நகையும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒட்டியானதை கட்டிக்கலான்ட்டு திரும்பி போட்டேன். இந்த மாதிரிலாம் மேக்கப் போட்டது இவளுக்கு தான் ஃபஸ்ட் டைம். இந்த மாதிரி நிறைய மேக்கப் போட்டிருக்கேன். இந்த கேரளா
மேக்கப்பு அதெல்லாம் போட்டிருக்கேன். பட் இந்த லுக்கில் வந்து நான் பண்ணது கிடையாது saree கட்டி. இதான் ஃபைனல் லுக்கு. இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியிலலாம் போய் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம். சரி நம்ம இது மாதிரிலாம் மேக்கப் போட்டிருக்கோம், அதை வந்து நம்ம மெமரிஸில் ஸ்டோர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் ரெடி ஆகிட்டு அதுக்கு ஃபங்க்ஷன் கிளம்பி போயாச்சு. நல்ல வேளை நான் போகிறதுக்குள்ளே அவள் சின்னவளோட டான்ஸ் முடிஞ்சிரும்னு நினச்சேன். நல்ல வேளை முடியாமல் இருந்தது. அதனால நாங்கள் போயிட்டு அவளையும் கிளாஸில் அவளை போய் பார்த்துட்டு அப்புறம் போய் நாங்களும் ஆடியன்ஸ் செக்ஷனில் போய் உட்காந்துக்கிட்டோம். கரெக்டாக நாங்கள் போகிறதுக்கும் அதை சின்னவளை லைனில் நிற்க வச்சு ஸ்டேஜுக்கு கூட்டு போகவும் கரெக்டாக இருந்துச்சு. அவங்க மிஸ்ஸும் சில டச்சப்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுதான் சின்னவளோட பெர்ஃபார்மன்ஸு. நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து ஸ்டேஜில் எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து ஆடுறது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. என்ன ரொம்ப தூரத்தில் உட்காந்துருந்தோம், நாங்கள் ஜூம் பண்ணி தான் எடுத்தோம். இவன் என்கிட்ட செகண்ட் ரோல் ஆடுறான்னு சொல்லியிருந்தா. அங்கே போய் பார்த்தா ஃபஸ்ட்டில் தான் ஆடிட்டு இருந்தா. சரி நல்லா இருந்துச்சு. எப்படின்னா எல்லா பசங்களுமே சில ஸ்டெப்ஸில் ஃப்ரண்ட்டில் வருவாங்க, அப்புறம் கொஞ்சம் பேக்கில் போவாங்க. அது மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு போல். இவளுக்கு முடிஞ்சோடனே நாங்கள் இப்போ சின்னவளை மட்டும் கூப்பிட்டு வந்துட்டோம். சரி ரொம்ப பனி பெய்யுது, சரி ரொம்ப நேரம் இவளுக்கு எப்போ ஆரம்பிக்கும்னு தெரியல, அதனால் வீட்டுக்கு போகலான்னு சொன்னால், இல்லை நான் அக்காவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு அவளும் இங்கே இருந்தா. சரி நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். பெரியவளுக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் எரர் நடந்துருச்சு. என்னென்னா ஸ்டார்டிங்கில் இவங்க டான்ஸ் ஆட வேண்டியது அப்படியே பாட்டை பாதி கட் பண்ணிட்டாங்க போல். அதனால் லைட்டாக தான் நடுவில் வந்து ஆடிட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் ரொம்ப லாங்கில் உட்காந்துருந்தோம். அதேமாரி கொஞ்சம் இவ சைடில் ஆடினதுனால எங்களால் சுத்தமாக கவர் பண்ண முடியல. அந்த ஃபைனலாக வந்து எல்லாம் வணக்கம் வைப்பாங்கள்ல, அது மட்டும்தான் எங்களால் கவர் பண்ண முடிஞ்சுது. டான்ஸ் ஆடி டயர்டானாங்களோ இல்லையோ, உட்காந்து வெயிட் பண்ணி நல்லா டயர்டாயிட்டோம் நாங்கள் எல்லாருமே. அப்புறம் சின்னதாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். Until then, stay happy, stay healthy and stay positive with lots of love. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். Bye friends, thank you.